51 மாத காலத்தினுடைய சாதனைனா திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குனதுதான் சாதனை. வேற என்ன சாதனை பண்ணியிருக்கிற? மகன் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கியது தான் முதல்வர் ஸ்டாலினின் சாதனை என நேற்று நடைபெற்ற சுற்றுப்பயணத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். பிறகு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, இப்போது துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 51 ஆண்டு காலத்தினுடைய 51 மாத காலத்தினுடைய சாதனைனா திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குனதுதான் சாதனை. வேற என்ன சாதனை பண்ணியிருக்கிற? அண்ணா திமுக ஆட்சினா இந்த மாவட்டத்தை பிரித்து ராணிப்பேட்டை தலைமையாக கொண்டு மக்களுடைய வரவேற்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்படி ஒரு திட்டமாவது இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலே கொண்டு வந்து இந்த மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்களா? கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் குடும்ப சிந்தனை தான். அப்போ திரு ஸ்டாலினும் அவரோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் 2 பேர் நடந்துட்டு போறாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு படம் நடிச்சார். அது என்னப்பா படம்? இல்ல, அந்த படத்தை நடிக்க என்ன படம்னு தெரியும்? சரி, ஏதோ ஒரு படம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவையில் எதுக்கு நாம நினைப்பான? அப்போ மாமன்னா சரி, எனக்கு காது கேட்கல அங்கிருந்து பேசுது. அதனால 2 பேரும் நாட்டு மக்களை பற்றி பேசினா பரவாயில்ல. ஏண்டைக்கு முதலமைச்சர் நாட்டில் என்ன நிலவருது, அதை எப்படி சரி பண்ணணும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஏண்டைக்கு இந்த மருத்துவத்துறையில் என்ன செய்யணும்னு பேசினா பரவாயில்ல. திரு உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச பணத்துல நிறைய வருமானம் வருதான்னு கேட்கிறார். நிறைய வருமானம் வருதா கேட்கிறார். ஆக மக்களை பற்றி சிந்திக்கல, தன்னுடைய மகனை பற்றி தான் சிந்திக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தை சிந்தனை தான் மேலோங்கி நிற்கின்ற. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.